கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் அல்-அர்பஊன் அன்-நவவிய்யா என்ற கிதாபை பற்றிய சிறு குறிப்புகளை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் நேரடியாக இந்த கிதாபிலே இடம்பெற்ற முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸுக்கு செல்ல இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை தான் கேட்டதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. எனவே இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. புகாரியிலே முதல் ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 1907வது ஹதீஸாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். அடுத்ததாக இந்த ஹதீஸுடைய கருத்தை பார்க்க போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு, நிச்சயமாக அமல்கள் எல்லாம் செயற்பாடுகள் எல்லாம் பின்னியாத்தி, எண்ணங்களை கொண்டே அமைகிறது. வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. மானவா, அவன் எதை நியத்து வைத்தானோ, எதை எண்ணங்களாக மனதிலே வைத்தானோ அந்த ஒன்றே அவனுக்கு இருக்கிறது. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத் ஆகிவிட்டதோ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்காக வேண்டியும் அவனுடைய தூதருக்காக வேண்டியும் யாருடைய ஹிஜ்ரத் ஆகிவிடுகிறதோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, எனவே அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுக்காக வேண்டியும் அவனது ரசூலுக்காக வேண்டியும் ஆகிவிடும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத் ஆகிவிடுகிறதோ லிதுன்யா யுஸீபுஹா, இந்த உலக விடயங்களுக்காக, அவிம்ரஅத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி யாருடைய ஹிஜ்ரத் ஆகிவிடுகிறதோ ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, எனவே அவருடைய ஹிஜ்ரத் ஆகிறது அவர் எதன் பக்கம் நியத்து வைத்து ஹிஜ்ரத் செய்தாரோ அதன் பக்கம் அவருடைய ஹிஜ்ரத் ஆகிவிடும். ஆகவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொல்லியிருந்தாலும் உலமாக்கள் 3 ஹதீஸ்களை சொல்லுகிறார்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் அனைத்தும் 3 ஹதீஸ்களில் தான் தங்கியுள்ளது. உசூல் இஸ்லாம் அலா ஸலாஸத்தி அஹாதீஸ், இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் எல்லாம் 3 ஹதீஸ்களிலே தங்கியுள்ளது என்ற கருத்தை சில இமாம்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் அந்த 3 ஹதீஸும் எது என்று பார்க்கின்ற பொழுது, ஹதீஸு இன்னமல் அமாலு பின்னியாத், முதலாவதாக இன்னமல் அமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸ். இரண்டாவதாக ஹதீஸு மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத் என்கிற ஹதீஸ். மூன்றாவதாக அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் என்று வரக்கூடிய இந்த 3 ஹதீஸுகளும். எனவே இமாம்களுடைய கருத்துப்படிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அனைத்து ஹதீஸுகளை விடவும் இந்த 3 ஹதீஸுகளும் மிக முக்கியமானது. ஏனெனில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அனைத்து சட்டங்களும் இந்த 3 ஹதீஸுகள் உள்ளே ரசூலுல்லாஹ் மறைமுகமாக வைத்து திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார்கள் என்ற கருத்தை சில இமாம்கள் கிதாபுகளிலே பதிவிடுகிறார்கள். அடுத்ததாக இந்த ஹதீஸை அறிவித்த ராவி அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரமே அறிவித்திருக்கின்றார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீலாத் கணக்கின்படி 586 590 இதற்கு இடைப்பட்ட காலங்களிலே பிறந்திருக்கிறார் என்று முஅர்ரிஹீன்கள் வரலாறுகளிலே பதிவு செய்கின்றார்கள். அத்துடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடமிருந்து 537 ஹதீதுகளை அறிவித்திருக்கிறார்கள் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில கிதாபுகளில் 539 ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார் என்ற கருத்துக்களும் பதிவாகி இருக்கின்றது. அந்த வகையிலே அல் இமாம் இப்னுல் முலக்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபாகிய அல் இலாமு பி ஃபவாயித் உம்ரத்துல் அஹ்காம் என்ற கிதாபிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 539 ஹதீதுகளை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த 539 ஹதீதுகளில் புகாரி மற்றும் முஸ்லிம் இமாம் அவர்கள், புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் இருவர்களும் சேர்ந்து இத்திஃபாக்காக அறிவித்த ஹதீஸ்களின்படி இவர்கள் 26 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரம் அறிவித்த ஹதீஸின்படி
மொத்தம் 34 ஹதீஸும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்த ஹதீஸின் படிக்கு இவர்கள் 21 ஹதீஸை முஸ்லிம் இமாம் மாத்திரம் அறிவித்த ஹதீதுகள் என்று சிறு குறிப்பை அவர்களுடைய கிதாபிலே சொல்லியிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபித்துவம் கிடைத்து 6ஆம் வருடம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதிலே 5ஆம் வருடம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற கருத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் எங்களுக்கு பெரும் பலம் ஒன்று கிடைத்தது. மா ஜில்லா அஇஸ்ஸதன் முந்து அஸ்லம உமரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து நாங்கள் கண்ணியம் உள்ளவர்களாக, பலம் வாய்ந்தவர்களாகவே இருக்கின்றோம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான இஸ்லாமு உமர் இஸ்ஸன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, இஸ்லாத்தை ஏற்றது ஒரு கண்ணியமானதாக, பலமுள்ளதாக இருந்தது. வ ஹிஜ்ரத்துஹு நஸ்ரன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரத் வெற்றி வாகை சூடக்கூடியதாக இருந்தது. வ இமாரத்துஹு ரஹ்மத்தன். அவர்கள் செய்த அந்த அரசாட்சிகள், அந்த அவர்களுடைய ஆட்சி இருக்கிறதே ஒரு ரஹ்மத்தாக இருந்தது. வல்லாஹி மஸ்ததஅனா. நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக யாருமே சக்தி பெறவில்லை. அன் நுஸல்லிய ஹவுலல் கஅபதி லாஹிரீன ஹத்தா அஸ்லம உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரை கஅபாவிலே வெளிரங்கமாக எங்களால் தொடக்கூட முடியாதவர்களாக நாங்கள் இருந்தோம். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்று தொடக்கம் நாங்கள் கஅபாவிலே பயம் இல்லாமல் அச்சம் தீர்ந்தவர்களாக நாங்கள் கஅபாவை சூழ தொடக்கூடியவர்களாக இருந்தோம் என்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவ்வுலகில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சிறந்த மனிதராக விளங்கிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடுத்து மிகவும் சிறந்த ஒரு மனிதராக விளங்குகிறார் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமானிலும் வீரத்திலும் மிகவும் பலம் வாய்ந்தவராக காணப்பட்டார். இவர்களுடைய ஈமானையும் வீரத்தையும் நபி அவர்கள் ஒரு தடவை கூறும் பொழுது ஹதீஸிலே இவ்வாறு சொன்னார்கள், மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமரே, நீங்கள் ஒரு பாதையிலே வந்தால் நீங்கள் வரும் பாதையிலே ஷைத்தான் வரமாட்டான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீரத்தையும் ஈமானும் எடுத்து காட்டுகிறது. இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாரிஸ் நாட்டைச் சேர்ந்த அபூ லுஅ்லு அல் ஃபைரூஸ் என்பவனுடைய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே வீர மரணத்தை ஷஹீதுடைய அந்தஸ்திலே அடைந்து கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.